Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time you have given us, Father, as we study that you are a covenant-keeping God. Let it strengthen our faith, Father. Let it increase our hope in future. Help us to know that your words do not fail, that you're an unchanging God. We can rely on you, we can trust you, we can hope not only in this world, Father, for all eternity. We can hope on you because you have said so. Thank you, Lord, for your word. Thank you, Lord, for talking to us. Thank you, Lord, for being with us and giving us understanding and wisdom. Be with us, Lord, while we study your word now also. As we look into the book of Zechariah, be with us, Father God. Teach us all that we have to be taught. Mold us, change us, make us better children of God, Father. In Jesus' wonderful name I ask. Amen. All right. So, நம்ம the covenant keeping God வரிசையில் கடவுள் சொன்ன மனுஷருக்கு சொன்ன வார்த்தைகளோட ஃபோக்கஸ் பார்த்துட்டே வரோம். And we see that he is talking about the Messiah mostly இல்லை, it's all the time about the Messiah. அது சொன்ன வார்த்தைகள் த்ரூ இஸ்ரேல், கரெக்ட்? ஸோ அதனால் இஸ்ரேல் பற்றின விஷயங்களும் நம்ம படிச்சுட்டே வரோம். அதுவும் கலந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ படிச்சுட்ருக்க போர்ஷன் வி சி தட் இஸ்ரேல் ஃபார்ம் ஆகிறதுலேருந்து பார்த்துட்டு வரோம். இல்லை, ஆக்சுவலாக நம்ம க்ரியேஷன்லேருந்து பார்த்தோம். ஸோ இஸ்ரேல் ஏப்ரஹாம் மூலம் ஆரம்பித்த காலத்துலேருந்து மோசை கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு கண்ட்ரியாக இருந்து அவங்க உடஞ்சி அப்புறம் கடவுளை அவங்கள திருத்தி. ஸோ தே ஆர் நாட் காடை தெரிஞ்ச நேஷன், ஆனால் காட்லி நேஷனாக இல்லை, காட்லி லீடர்ஸ் இல்லை, காட்லி ப்ராஃபிட்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸும் இருந்தாங்க நிறையா. ஸோ அப்படி கொஞ்சம் மாறி போனனால they had a lot of difficulty as a nation. They went through a lot of difficulty given by God. கடவுள் தான் அவங்கள பனிஷ் பண்ணி அடித்து திருத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த டைமில் God keeps talking to Israel through prophets. இப்போ நம்ம ஜக்கரியா பார்க்குற டைம் பீரியட் என்ன? கண்ட்ரி சாலமனுக்கு அப்புறம் ரெண்டாக உடஞ்சி நார்தர்ன் பார்ட்டு மிக்ஸ் ஆகியே போயிடுச்சு. சதர்ன் பார்ட் ஜூடா ஜெருசலம் கேபிட்டலாக இருக்காங்க. அவங்க இன்னொரு 150 இயர்ஸ்க்கு அப்புறம் God is teaching them a lesson. அதுக்கு 70 இயர்ஸ் கேப்டிவிட்டி போவீங்க, பேபிலோன் உங்களை பிடிச்சிட்டு போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 70 இயர்ஸ் போகிறாங்க. டேனியல்லாம் போகிறாரு. டேனியல் உயிரோடு இருக்கிற அந்த பீரியட் 70 இயர்ஸ்லேயே திரும்பியும் வராங்க. இப்போ திரும்பி வந்து அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கணும்? தே ஷுட் பி பில்டிங் த ஃபஸ்ட்டு ஆல்டர், அதுக்கப்புறம் டெம்பிள், அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் கண்ட்ரி. இதுதான் அந்த பேட்டர்ன். அவங்க ரிப்பேர் பண்ணுற ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு, ரைட்? முதல்ல ஆல்டரை பில்ட் பண்ணணும். ஸோ வந்த மாதிரியே ஜெருபாபேல்லாம் வராங்க இல்லையா? ஸோ வந்து ஆல்டரை சரி பண்ணிடுறாங்க. ஆனால் டெம்பிளை கெட்ட முடியல அவங்களால. ரொம்ப எதிர்ப்புகள், நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணோடனே அப்படியே குறைஞ்சிருது. அப்போது ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் ஹாகாயும் ஜக்கரியாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஹாகாய் ஜக்கரியா வரலை, பேபிலோன்லேருந்து வரலை. அவங்க ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டாங்க. ஆனால் காட் அவங்கள பேச சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ ஹாகாய் வந்து ஒரு 2 months லேட்டர் ப்ராஃபெட் ஜக்கரியா வராங்க. ஸோ அவங்க மூலம் கடவுள் வந்து இவங்களை என்கரேஜ் பண்ணுறாரு. வந்த காரியம் 70 இயர்ஸ் போனீங்க, திரும்பி வந்தீங்க, செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்யுங்க, யூ ஆர் சப்போஸ் டு பி டூயிங் திஸ் அப்படின்றத தட்டி எழுப்புறாரு இல்லை? இப்போ ஹாகாய் பேசினதும் அப்படி தான். அண்ட் வித்தின் 24 days வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அது ரொம்ப எஃபெக்டிவாக கடவுள் யூஸ் பண்ண ஒரு டூல். 2 months லேட்டர் ஜக்கரியா வந்து ஜக்கரியாவுக்கு இன்னும் டீப்பர் மெசேஜ். வெறும் கட்டடம் கட்டுறது இல்லை எய்ம், இன்னும் மச் லாங்கர் இல்லையா? இஸ்ரேல் ரிப்பேர் ஆகிறது மாத்திரம் பிளானில் கிடையாது, பெரிய பெரிய பிளான் கடவுள் வச்சுருக்காரு இல்லை? உலகத்தில் இருக்க எல்லாரையும் மீட் எடுக்கணும், மெசையா இன்னும் வரணும், நிறைய இருக்கு. திரும்ப ஜெருசலமில் வந்து அவர் கிங்காக ரூல் பண்ணணும் இல்லை? எவ்ரிபடி சின் ஷுட் பி கோயிங் அவே. கடவுள் வந்து மக்களோடு வாழணும், எப்படி ஆடம் காட் இருந்தது மாதிரி இல்லை? ஃபைனல்
ஃபைனல் கோல் அதுதான். மேன் அண்ட் காட் ஷுட் பி டுகெதர். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த வெறும் டெம்பிள் ரிப்பேர், ஜெருசலம் ரிப்பேர், இல்லாட்டி இஸ்ரேல் ரிப்பேர் மாத்திரம் பாயிண்ட் கிடையாது. மச் பிகர், ரைட்? ஸோ ஜக்கரியா மூலம் அந்த பிகர் பிகர் நியூஸ்லாம் நிறையா சொல்கிறார் அவர். ஸோ இந்த புக்கு ஸ்டார்ட் ஆன உடனேயே வி வில் see விஷன்ஸ், நிறைய விஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ வி ஆல்ரெடி ஃபினிஷ்ட் விஷன் ஆஃப் ஹார்சஸ். ஞாபகத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. நான் இன்னொரு ரீகேப்பும் பண்ணுறேன் லேட்டர் ஆன். பட் ஐ தாட் ஐ வில் மூவ் டு தி அதர் விஷன்ஸ். ஓகே, ஸோ விஷன் ஆஃப் ஒரு ஹார்ன், 4 ஹார்ன் இருக்கும், அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷன் பார்த்தோம். அப்புறம் ஜெருசலேம் அளக்கிறதுக்கு ஒரு மெஷரிங் லைன் போட்டு மெஷர் பண்ணி, இல்லை இது இது இதை விட பெருசாக போகுது இந்த ஜெருசலம் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தோம். ஸோ பிரிங் டு யுவர் மைண்ட் ஆல் ஆஃப் தேட். நம்ம அடுத்த விஷனுக்கு போகலாம். ஓகே, ரைட். ஸோ ரொம்ப ஒரு கிறிஸ்டியன் கான்செப்ட் என்னது, நம்ம பனிஷ்மெண்ட்டை ஜீசஸ் எடுத்துட்டாரு இல்லை? அது அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வெரி வெரி கிறிஸ்டியன், வேறு எந்த ரிலிஜன்லேயும் இல்லாத ஒரு யுனீக்காக கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் இருக்கிற ஒரு காரியம், ரைட்? ஜீசஸ் என்னோட இடத்துல இருந்து அவர் ஹி டுக் கேர் ஆஃப் மை சின்ஸ் அப்படின்ற ஒரு காரியம். ஏன் அந்த டேக் கேர் ஆஃப் த சின்ஸ் ஏன் அது ஒரு இதுக்கு வருது? ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. நம்மளுடைய செய்கைகள், தாட்ஸுக்கும் டீட்ஸுக்கும் ஆக்ஷனுக்கும் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். நம்மளோட சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் டீடுக்கு பதில் சொல்லணும். அப்போது ஒரு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஜட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அந்த அந்த ஈக்குவாலிட்டி வருது இல்லையா? ஸோ அண்ட் தென் வி ஆர் ஆன்சரபிள். ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை ஜீசஸ் எடுத்துட்டாரு. அப்போ நம்மளால் நிற்க முடியும் அங்கே அப்படின்னு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றதும் வி அண்டர்ஸ்டாண்ட் இல்லை? தட் வி நோ ஃப்ரம் தெர் இஸ் அன் அக்யூசர், இல்லை நம்மளை குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு ஆள், நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். நமக்கு கோர்ட் கேஸ் மாதிரியே ஒரு ப்ராசிக்யூட்டரும் ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலும் இருக்கிற மாதிரியே அங்கே அதுவும் நடக்குதுன்றது நம்ம இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸில் எவ்ரி டே, ஈவன் அ சேவ்டு பிலீவருக்கு கூட அந்த காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் வருது, ஜோபுக்கு நடந்தது போல் இல்லையா? ஸோ அது தெரிஞ்ச சினாரியோ, ரைட்? அது பிரிங் டு யுவர் மைண்ட், ரைட்? ஸோ ஏர்லியஸ்ட் புக்கு ஜோப்லேயே சேட்டன் இஸ் அக்யூசிங் ஒரு ரைச்சியஸ் பர்சன், ரைட்? ஒரு கடவுளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்னு ஹீ இஸ் அக்யூசிங். நீங்கள் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பனிஷ் பண்ணி பாருங்கள், கெட்ட காரியங்கள்லாம் கொடுத்து பாருங்கள், அப்போது ஹவு ஹீல் கர்ஸ் யூன்னு பாருங்கள் அப்படின்னு இட் ஸ்டார்ட். ஹீ அக்யூசஸ். ஸோ வி நோ தட் ஸ்டோரி. ஸோ சேட்டனுக்கு அந்த பேர் அக்யூசருன்ட்டு பேர் வந்து ரெவலேஷனில் வரும். ஓகே, ரெவலேஷன் 12:10 இட் இஸ் மென்ஷன்ட். சேட்டனை வந்து ஒரு அக்யூசர்னே போட்டிருக்கோம். ஸோ அதே சேம் வேர்ட்ஸ் நம்மளாக கூட யூகிக்க வேண்டாம், பைபிள்லேயே மென்ஷன் பண்ணது தான். ஸோ ஹூ இஸ் டிஃபெண்டிங் அஸ்? அப்போ நம்மளை அக்யூஸ் பண்ணுறதுக்கு சேட்டன் இருக்காங்கன்னா யார் நம்மளை டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஜீசஸ் கேன் டூ இட். பட் வென் கேன் ஹீ டூ இட்? ஒன்லி ஆஃப்டர் ரிடெம்ஷன். கரெக்ட் தானே? அவரை அக்செப்ட் பண்ணவங்கள தான் ஜீசஸ் டிஃபெண்ட் பண்ண முடியும். எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அவருடைய ரத்தத்தில் மறைஞ்சிருக்கிற, அவர் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, இல்லை அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், அவங்கள தான் ஜீசஸ் டிஃபெண்ட் பண்ணுவார், ரைட்? ஸோ ஹீ பிகம்ஸ் த டிஃபெண்டர் ஆஃப்டர் ரிடெம்ஷன். 1-2 வசனங்கள் வாசிச்சிடலாமா? ரோமன்ஸ் 8:33 and 34 வாசிங்களேன். ரோமன்ஸ் 8:33-34. எயிட் 33 கரெக்ட் தானே? 33 34. ஓகே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களை ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஸோ பால் கிளியராக எழுதுறாரு. ஜானும் சொல்கிறாரு, 1 John 2:1 and 2ல, மை லிட்டில் சில்ட்ரன், தீஸ் திங்ஸ் ஐ ரைட் டு யூ ஸோ தட் யூ மே நாட் சின். If anyone sins, we have an advocate with the Father,
Jesus Christ the righteous. He himself is the propitiation for our sins, and not for ours only, but for the whole world. So whole worldக்கு கிருபாதார பலியா இருக்கிறார் அவர். He is there. யார் அவங்கள நம்புறாங்களோ, கரெக்ட், அவங்களுக்கு he is an advocate. ஏன்னா in our daily life, even every believer will make a problem, may make a sin, and sin பண்ணாலும் he'll do. அக்யூசர் வந்து தொந்தரவு பண்ணாலும், இந்த மாதிரி பீட்டரை நான் தொல்லை பண்ண போகிறேன்னு இல்லை, ஐம் கோயிங் டு டெஸ்ட் ஹிம்னு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு துணையாக நிற்கிறது ஜீசஸ், ரைட்? ஸோ வி நோ திஸ் பார்ட். இட் இஸ் சச் அ வெரி நியூ டெஸ்ட்மெண்ட், வெரி கிறிஸ்டியன் திங், ரைட்? We can understand, right? So கோர்ட்டில் ஃபாதர் காட் முன்னாடி சேட்டன் த அக்யூசர், ஜீசஸ் த டிஃபென்ஸ் கவுன்சில், we know that. ஸோ எந்த பேசிஸில், ஆமாம் இது நான் சொன்னேன்ல, ஸோ நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறாரு ஜீசஸ்னாக்கா எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ண மாட்டார்ல. ஸோ வி ஆர் நாட் இன்னசென்ட். கட்டாயம் நம்ம மேலே குற்றம் இருக்குது, ரைட்? இருந்தாலும் நம்ம அப்போ எது மேலே இருக்க முடியுது? ஒன்லி பை ஜீசஸோட ஆக்ட் ஆஃப் ஜீசஸ், அவருடைய கிராஸ் அண்ட் ரிசரக்ஷனால் மட்டும்தான் நிற்க முடியும். நாட் பிகாஸ் ஆஃப் அவர் குட் ஒர்க்ஸ். எல்லா மற்ற ரிலீஜனும் என்ன சொல்லுவாங்க? நம்ம குட் ஒர்க்ஸில் நம்ம ஹெவனுக்கு போக முடியுன்றது தான் பிளான் எல்லாருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ரிலீஜனுக்கும் ஹவு குட் தே ஆர், கணக்கு மெரிட் இல்லை, புண்ணியம் சேர்க்கறது எல்லாம் அந்த அதான் நல்ல பாயிண்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தால் ஹெவனுக்கு போயிடலான்ட்டு. பட் நோ, காட் சேஸ் உங்கள் நற்கிரிகள் எப்படி இருக்கான்? கந்தை துணி போல் இருக்குல்ல, அதுவும் டர்ட்டி கந்தை துணி போல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ ஹவு வி கேன் ஸ்டாண்ட்? ஒன்லி பை what Jesus has done. So in the concept வந்து is a very Christian concept. Only Christianity talks about it. Only those who believe in Christ can believe this. இல்லை மற்றவங்க they'll not believe. They'll feel no, it's wrong அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வசனங்கள் வாசிக்கலாமா? ஐசையா 64:6. Isaiah 64:6. I will read Philippians 3:8-9. So Philippians 3:8-9 பார்க்குறேன், வாசிக்கிறேன். Yet indeed I also count all things loss for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, count them as rubbish, so that I will gain Christ. ஸோ திஸ் இஸ் வாட் பால் ஃபீல்ஸ். நான் செய்த காரியம் எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் குப்பை. இத்தனைக்கும் பால் சொல்கிறாரு. ஸோ ஆல் தட், நான் செய்த காரியத்தில் நான் நிற்கலை. ஐ ஷுட் பி ஃபவுண்ட் இன் ஹிம், நாட் ஹேவிங் மை ஓன் ரைச்சஸ்னஸ் which is from the law, but that which is through faith in Christ. The righteousness which is from God by faith. Only that counts. மற்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கிளியராக he is telling. So same concept, Isaiah 64:6, Ephesians 2:8-9 அதே 64:6 வாசிக்கிட்டா? வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இதுதான் நம்ம ஸ்டேட்டஸ், ரைட்? ஸோ இந்த முன்னாடி அப்படி ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஜீசஸ் வராருன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிராஸ். ஓகே, திஸ் வி கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் இந்த வி ஆர் க்ளோத்ட் வித் இஸ் ரைச்சஸ்னஸ், அவர் பின்னால் ஒளிஞ்சிருக்கிறோம், அவர் பை த பிளட்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இதுடைய கான்செப்ட் மீனிங் தான். ஐசையா 61:10 I delight greatly in the Lord, my soul rejoices in my God. ஏன் இவ்வளோ சந்தோஷம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுவும் இல்லை, இது அதுக்காக he is not happy. He is so delightful and rejoiceful because he has clothed me with garment of salvation and arrayed me in a robe of his righteousness. அவரோட ரைச்சஸ்னஸை எனக்கு கொடுத்துருக்கிறதுனால, அதான் பாயிண்டே இல்லை, அவரு எனக்கு கொடுத்துருக்காரு, நாட் பை வாட் ஐ டிட். ஓகே, இந்த ஐ திங்க் திஸ் கான்செப்ட் ஷுட் பி சூப்பர் கிளியர். அதுக்காக நான் நம்ம நல்ல 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 காரியங்கள் செய்யாமல் இருக்கணும்ன்ட்டு இல்லை, அது அவுட் போரிங் ஆஃப் த ஸ்பிரிட். நம்மளை he has saved us and
I can stand in front of God by Jesus. அந்த நன்றி கடனில் நம்ம உலகத்தில் நிறைய செய்யணும், ரைட்? அவருக்காக நம்ம செய்யணும்னு ஒரு ஆர்வமாக நம்ம செய்கிறோம். ஆனால் ஆர்வமாக செய்கிறனால எனக்கு ஹெவன்னு நினைக்கிறது தப்பு. ஓகே, ஓகே. So Galatians 3:27, for all of you who were baptized into Christ have clothed yourself with Christ. நம்ம போயிடுறோம், நம்ம மறைஞ்சிரும், அவர் தான் இருப்பார், ரைட்? ஸோ திஸ் கம்ஸ் த்ரூ அவுட் ஆல் த டீச்சிங்ஸ் வரும். ஓகே, ஸோ ஆமாம், காட் மேட் ஹிம் டு பி சின். அப்போ எங்கேருந்து அவருக்கு சின் வரும்? நம்மளோட சின், ரைட்? அவரையே சின் ஆக்கிட்டாங்க. எதுக்கு? ஸோ தட் அவரோட ரைச்சஸ்னஸ் எனக்கு வந்துடுறதுக்கு. ஓகே, அந்த சைக்கிள், ரைட்? அதுவும் 2 Corinthians 5:21. ஸோ ஆல் திஸ் கான்செப்ட்ஸ் ஆர் த சேம். வி ஆர் ஸ்டில் ஹேவிங் சின். நம்ம சூப்பர் பியூராக ஆகலை, ரைட்? வி ஆர் நாட் பிகமிங் அமேசிங். ஆனால் கடவுள் கண்ணு முன்னாடி ஜீசஸோட ரைச்சஸ்னஸ் தான் நம்ம மேலே இருக்குது, போத்திட்டு தான் இருக்கிறோம். ஓகே, வி ஆர் ஒன்லி கவர்டு. வி ஆர் ஸ்டில் ஒரு நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன். வி நீட் அ கவர். மறைஞ்சு தான் இருக்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் வாஸ் கிளியர், ரைட்? ஸோ நவ் லெட் அஸ் லுக் அட் இந்த இவ்வளோ ஒரு totally Christian concept is there in the next vision. So another, it is amazingly surprising. Okay, so let us look at the fourth vision of Zechariah. இது வாசிக்கிறீங்களா? Zechariah chapter 3 verses 1 to 5. 1 minute before you read. Just remember the time, location, யார் என்னன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. ரீகேப்பில் சொன்ன மாதிரி ஜெருபாபேல் ஜூடா கோத்திரத்தில் இருந்து வந்த ஒரு லீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. பேபிலோன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது கூடயே ஒரு ஆரோன் சந்ததியில் வந்த ஹை ப்ரீஸ்டாக இருக்கிற ஜாஷ்வாவும் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. ஸோ ராஜாவும் ப்ரீஸ்டும் வந்திருக்காங்க. கரெக்டான சந்ததி வழியில், இல்லை அந்த ஜெனரேஷன் ஜீனியாலஜி கரெக்டாக. ஸோ டேவிடோடைய த்ரோனில் உட்கார்றதுக்கு தகுதி இருக்கிற ஜூடா கோத்திரத்து மகன் ஜெருபாபேல், ஆரோனுடைய மூத்த மகனாக பிறந்து ஹை ப்ரீஸ்டாக இருக்கக்கூடிய தகுதி இருக்கிற ஜாஷ்வா. இவங்க 2 தான் வந்திருக்கிறாங்க, ரைட்? ஓகே, திரும்பி வந்திருக்காங்கனாலே என்ன அர்த்தம்? லீட் பண்ணி வந்திருக்காங்கன்னா ஆர்வமாக வந்திருக்காங்க. கட்டாயம் பேபிலோனில் கம்ஃபர்டபுளாக இருக்கலை, செட்டில் டவுன் பண்ணலை. இங்கே வந்து வேலை தான், ஒரு வார் டோன் ஏரியாவுக்கு தான் வரணும். எக்கச்சக்கமான வேலை, எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு தான். ஆனால் அந்த ஒரு ஜீல் இல்லை, நான் கடவுளுக்காக இந்த கோயிலை திரும்ப கட்டணும், ஆல்டரை திரும்ப கட்டணும்னு ஆர்வமாக தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஆட்டிடியூட் அண்ட் ஆல் இஸ் ஓகே. வந்த பீப்புளுடைய பர்த் ரைட் படி அவங்க அதுவும் கரெக்டு, ரைட்? ஸோ எல்லா விதத்துலேயும் டிக் சொல்லலாம் இவங்க 2 பேருக்கும், ரைட்? அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ரொம்ப குறை சொல்கிற பீப்புள் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான். ஸோ வந்தவங்க அவங்களுக்கு தான் இந்த ஜாஷுவா பற்றி தான் இதில் எழுதியிருக்கு. ஓகே, நவ் ரீட் Zechariah 3 verses 1 to 5. Zechariah 3, 1 to 5. ஓகே. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி இன்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஓகே, பெர்ஃபெக்ட், ரைட், இனஃப், போதும். ஸோ திஸ் அப்படியே டாக்ஸ் அபவுட் வாட் ஜீசஸ் டஸ் இல்லை. ஸோ
Joshua is standing in front of God. Satan is accusing. And அந்த டைமில் ஜீசஸ் comes and tells, இந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டுருங்க. And he tells, வெறும் துணி இல்லை பாயிண்ட், I have removed your sins. So clear, so clear. இல்லை, I have removed your sins சொல்கிறாரு. ஸோ சின்ஸை எடுத்துட்டாரு. அண்ட் அப்போனா ஹீஸ் clothed with குட் ஸ்டஃப், இல்லை, நல்லது இருக்குது. அண்ட் சேட்டன் த அக்யூசர் இல்லை. இப்போ இவ்வளோ வந்துருச்சு. அது கிளியராக இருந்ததா? அமேசிங் பார்ட் ஆஃப் இட்ல. verse 4, ஆமாம், verse 4ல் take away the filthy garments from Joshua. And to Joshua he said, see, I have removed your iniquity from you. உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன், நீ அழுக்கு துணி போட. நோ, உன்னோட சின்ஸை எடுத்துட்டேன். இல்லை, நான் இப்போ நல்ல ரோப்ஸ் கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்? சால்வேஷன் கொடுக்குறேன். யூ கெட் மீ? அமேசிங். என்ன ஒரு ரியலி ஃபென்டாஸ்டிக் கிறிஸ்டியன் கான்செப்ட் இன் த ஜூயிஷ் பைபிள். யோசிச்சு பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அ டோட்டலி கிறிஸ்டியன் கான்செப்ட் இன் ஜூயிஷ் பைபிள். ஆமாம். ஸோ திஸ் இஸ் த விஷன் விச் காட் இஸ் கிவிங். அப்போ என்ன அர்த்தம்? இஸ்ரேல், நீங்கள் எவ்வளோ ஜீலோடு இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கடவுளுக்காக என்னமோ செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அழுக்கு இருக்குது. பட் ஐ வில் பியூரிஃபை யூ. நான் உங்களை ஐல் சேஞ்ச் யூ, ரைட்? உங்களுக்கு யுவர் வாக் வில் பிகம் பியூரர் அண்ட் பியூரர். ஐ வில் பி யுவர் சால்வேஷன் அர்த்தம். கரெக்ட் தானே? நீங்களாக திருந்தி வந்துக்கிட மாட்டீங்க. இந்த ஜாஷுவெல்லாம் யோசிச்சு பார்த்தா நல்ல நல்ல பாயிண்ட் தான் ஜாஸ்தி. நம்ம ஹியூமன் கண்ணில் மார்க் போட்டோம்னா நியர் பர்ஃபெக்ட்டுக்கு மார்க் போட்டுருவோம் நம்ம, இல்லை? But God is telling even he is not fit to stand in front of God. அவரோட அந்த ஜாஷுவா கூட அழுக்கு துணி தான், அதை எடுத்து போட்டுட்டு I will remove all the sins and I will do it. Absolute salvation message in this first 5 verses. Fantastic. Verse 5 திரும்ப வாசிக்கிறீங்களாக்கா? ஓகே. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஸோ அந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் மீன்ஸ் ஜீசஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல நம்ம. ஸோ எங்கெல்லாம் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வருதுன்னு நீங்களே நம்ம இப்போ தான் அழகாக பைபிள் டிஜிட்டல் பைபிள்ஸ் இருக்கிறனால யூ கேன் சர்ச் ஈஸிலி. ஸோ ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல ஜீசஸ் மீன் பண்ணுற மீனிங்கில் வரும் நிறைய இடத்துல. எனிஹா, ஸோ இங்கேயும் இந்த சால்வேஷன் கொடுக்குறேன்னு சொன்னது ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். அதான் இந்த ரோப்ஸ் எல்லாம் மாற்றும் போது ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இஸ் தேர், இஸ் ஸ்டாண்டிங் பை தேர். ஸோ அந்த கான்செப்ட் இஸ் ஹேப்பனிங் பை த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ரைட்? ஓகே. ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு தலைக்கும் ஒரு 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 டர்பனோ ஒரு க்ரௌனோ ஒரு ஒரு ஹெட் கியரும் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் நமக்கு தெரிஞ்சு கடவுள் அப்பாயிண்ட் பண்ண ஹெட் கியர் ஃபார் ஹை ப்ரீஸ்ட், ஜோஷுவா இஸ் அ ஹை ப்ரீஸ்ட், கொடுத்தது. அவர் ஹை ப்ரீஸ்டோட ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் த ட்ரெஸ், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸுமே ஹெவி மீனிங் உள்ள ஒரு போர்ஷன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வர் தேர் இன் த செஷன்ஸ். இல்லாட்டினாலும் there are 7 parts அவங்க அந்த ஹை ப்ரீஸ்டோட ட்ரெஸ்ஸில். அந்த 7 பார்ட்டும் points to much deeper meaning. Okay, so just have a look at Exodus 28 36 to 38. Exodus 28 36 வாசிக்கிறேன். 28 36 36 to 38. 36. ஓகே. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக.
கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலால் அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் லைக் நான் ஆக்சுவலாக ஒரு படம் போட்டிருந்துருக்கலாம். ஸோ இட் இஸ் ஒரு பேண்ட், ஓகே, ஒரு கோல்டன் பேண்ட். அதில் என்கிரேவிங் என்ன, ஹோலினஸ் டு த லார்ட் அப்படின்னு ஒரு 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 வேர்டிங் எழுதி அதுக்கு தலையில் கட்டியிருக்கு. அது வச்சுட்டு தான் ஹை ப்ரீஸ்ட் என்னெல்லாம் வேலை செய்யணும் ஞாபகம் இருக்குல்ல, அந்த சின் அட்டோன்மெண்ட்டுடைய லேம்போட ரத்தத்தை எடுத்து ஆல்டருக்குள்ளே போகணும், ஹோலி ஆஃப் ஹோலி பிளேசஸ்க்குள்ளே போகணும். அதுவும் வருஷத்தில் ஒரு நாள், அந்த ஒரு நாள் போய் தெளிச்சிட்டு வந்துடணும். இல்லைனாக்கா அதுதான் அவங்களுக்கு சின் அட்டோன்மெண்ட்டை மீனிங்கை படிப்பிக்கிற ஒரு காரியம். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டுட்டு ஹி ஹேஸ் டு கோ டூ தட், ரைட்? அப்போது அதில் எழுதியிருக்கு, என்ன சொல்கிறாரு கடவுள், நீ அந்த ஹோலினஸ் டு த லார்டுன்ற பேண்டை கெட்டிக்க. அப்போ தான் உங்களுடைய பாவமுள்ள காணிக்கை, ஏன்னா என்ன காணிக்கை கொடுத்தாலும் தட் இஸ் ஆல்சோ சின்ஃபுல், ரைட்? நம்ம அதையும் கிறிஸ்டியன் கான்செப்ட், ரைட்? படிக்கிறோம் இல்லையா, நம்ம பில்கிரிமேஜ் போனால் பத்தாது, காணிக்கை கொடுத்தா பத்தாது, சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டா பத்தாது, அதெல்லாம் இஸ் நாட் இனஃப் டு ரீச் ஹெவன் அப்படின்றத பார்க்குறோம். ஆல் தட் இஸ் ஸ்டில் சின்ஃபுல். அதே தான் இஸ்ரேலுக்கும். நீ என்ன தான் காணிக்கை கொடுக்கணும்னு கடவுள் சொன்னது தான், அதை நீ கொடுத்தாலும் இட் இஸ் அ டர்ட்டி காணிக்கை, ரைட்? சின்ன உள்ள காணிக்கை அதை. பட் வென் யூ ஆர் பிரிங்கிங் டு காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஹோலினஸ் டு த லார்டுன்ற பேண்ட் இருந்ததுன்னா I can accept it. That means if you are covered by the Holy Lord, then I can accept it. Same thing, what we are learning. What Jesus did, what Jesus offers to the world. எல்லாம் அதுதான். அந்த கவர் கொடுக்குறேன் நான், நீங்கள் வாங்க. So that you can stand in front of the Lord. So that all your deeds and actions can be made holy. Right? எஃபிஷியன்ஸில் பால் அந்த ஆர்மர் ஆஃப் காட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் தலைக்கவசம் தான் சால்வேஷன். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு சேவ் யூ இன் த எண்ட், தட்ஸ் கோயிங் டு கவர் யூ இன் த எண்ட், ரைட்? ஸோ அதுவும் இட்ஸ் நைஸ். ஸோ தோஸ் ஹூ ஆர் சேவ்டு தான் ஆர் க்ரவுண்ட் லேட்டர். ரெவலேஷனில் வர அந்த எல்டர்ஸ் க்ரவுன் வச்சுருந்தாங்க, ஆர் காடை ப்ரைஸ் பண்ணும் போது எல்லாரும் க்ரௌனை கீழே போட்டு ப்ரைஸ் பண்ணாங்க. ஆல் தட் இஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் த சேம் கண்டினியூடு கான்செப்ட். ஓகே, ஸோ ஜாஷுவா ஒரு நல்ல ஜாஷுவா தான், ஆனால் அவருக்கு கூட கந்தை துணி. அண்ட் angel of the Lord is telling, I will remove everything, I'll give you good clothes. And high priest Joshua, he knows what it means, holiness to the Lord. அதையும் எடுத்துட்டு he is giving something else, ஒரு டர்பனும் கொடுத்து now you're okay அப்படின்னு சொல்கிற மாதிரி he is doing it. டோட்டலி ஜீசஸ் கிராஸ் நடந்த அந்த காரியத்தினால வந்த ஒரு 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 காரியம், இந்த ப்ரொடெக்ஷன். கரெக்ட்? ஓகே. ஸோ இது நம்ம ஹிஸ்ட்ரியில் பின்னால் நம்ம இங்கேருந்து ஆஸ் யூஷுவல் பாஸ்ட்டை பார்க்குறனால we can understand the meaning of this vision. இன்னும் நல்லா நமக்கு விளங்குது, ரைட்? ஜக்கரியாவுக்கு விளங்கியிருக்குமா? ஐ எம் நாட் ஷுர். ஜாஷுவாட்ட சொல்லியிருந்தா ஜாஷுவாவுக்கு விளங்கியிருக்குமா? மேபி நாட். அதனால கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த விஷன் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் வருது. எப்படி நடக்க போகுது, யாருனால நடக்க போகுது, பை whom this is all going to happen, right? God is telling, I will give you, I will remove அப்படிலாம் சொல்கிறாருல்ல. அப்போ அந்த அது யாருன்றத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேன் பண்ணி வருது. அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு பிரான்ச் ஒன்று இஸ் கம்மிங், அது அந்த பிரான்ச் இஸ் கோயிங் டு டூ தட்ன்ட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் வேர்ஸ் ஜெக்கரியா 3:8-10 பாருங்க. ஜெக்கரியா 3:8-10 வாசிட்டோமா? இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
And the Okay, last, அடுத்தது வாஸ்தவா. அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஓகே, அப்போ என்னெல்லாம் நடக்கணும்? சின் போகணும். சின் போகிறதுக்கு யாரை அனுப்புகிறாரு? காட், ஐ எம் சென்டிங் மை சர்வெண்ட் த பிரான்ச், இல்லையா? ஸோ நம்ம நிறைய தடவை படிச்சிட்டோம், நம்ம பிரான்ச்சை பற்றி படிச்சிருக்கோம். ஐசாயா ப்ராஃபஸி, கவர்னன்ட் கீப்பிங் காட்லேயே படிச்சிருக்கோம். நம்ம ஐசாயா மூலம் சொன்ன வார்த்தைகள் ஜீசஸை வந்து ஹீஸ் அ பிரான்ச்சுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கார், ஐசாயால்ட்டெல்லாம் சொல்லிட்டாரு. அது ஏன் பிரான்ச்சுன்ற காரியங்களும் நமக்கு தெரியும். ஸோ 3:8 இருக்குது. ஆக்சுவலாக இனிமேல் வர சாப்டர் 6 இருக்குது. பட் காட் காலிங் ஜீசஸ் த பிரான்ச் வந்து ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடங்கள்ல இருக்குது. ஓகே, ஹீஸ் தேர் இன் ஐசாயா 11:1, இட் இஸ் தேர் இன் ஜெரமயா. ஸோ அ பிரான்ச் ஆஃப் ரைச்சஸ்னஸ், ஒரு கிங் வரப்போகிறாருன்னு இருக்கும். ஜெரமயாவில் இருக்குது. ஷூட்டுன்னும் இருக்குது, அதுவும் ஐசாயாவில் இருக்குது. ஸோ குயிக்காக சொல்லிடுறேன், பிகாஸ் அது நான் டைம் எடுத்தேன்னா திரும்ப அது இட்ஸ் எ லாங் சப்ஜெக்ட். ஏன் பிரான்ச்சுனாக்கா, ராஜா வந்து வரிசையாக இல்லை டேவிடோட சன்னு சாலமன், அதுக்கு அப்படியே அவரோட சன் அப்படியே வந்திருக்கணும், லைனாக வந்தால் ஜீசஸ் வந்திருப்பார் அந்த லைனில். ஆனால் நின்று போயிடுச்சு. எப்போ நின்றுச்சு? பேபிலோன் டைமில், பேபிலோன் கேப்டிவிட்டி டைமில் கிங்ஷிப் நின்று போயிடுச்சு, ஸ்டம்ப் ஆயிடுச்சு, இல்லை? இட்ஸ் ஸ்டாப்ட். தெர் இஸ் நோ ட்ரீ அட் ஆல். கிங்டம்னே ஒன்று இல்லை. இருந்தால் தானே கிங்குன்னு ஒருத்தர், இல்லையா? அது ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, நின்னே போயிடுச்சு, ஸ்டாப்ட். அதுலேருந்து ஒரு குட்டியாக ஒரு ஷூட்டை கிளப்புவேன். நான் அந்த அந்த நீங்கள் எல்லோரும் செத்து போயிடுச்சுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுலேருந்து நான் ஐம் கோயிங் டு பிரிங் அ ஷூட் அண்ட் அ பிரான்ச் அப்படின்னு சொல்கிறது ஜீசஸ். காட் வந்து ஜீசஸை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ அதே டேவிடோட சந்ததி தான். ஆனால் கிங்குன்னே இல்லாமல் நிற்கிற ஒரு டெட் ட்ரீ மாதிரி, அதில் ஒரு ஷூட்டாக ஜீசஸ் வர்றாரு. அவரும் ஆனால் ராஜாவாக வருவார் இன்னும், ஆஃப்கோர்ஸ் அது ஃப்யூச்சர், கரெக்டா? ஸோ அதனால தான் ஜீசஸை பிரான்ச்சுன்னு சொல்லி கடவுள் அவரை கூப்பிடுற ஒரு விதம், அவருக்கு ஒரு டைட்டில். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி டவுட் தேர். ஸோ அதே வசனத்தில் அந்த த சேம் வேர்ஸ் ஜெக்கரியா 3:9 இட்ஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் அந்த பிரான்ச்சுக்கு அப்புறம் சொல்லப்பட்டது. There is this stone I have laid before you. On the stone are 7 eyes. அப்போ அந்த ஸ்டோன் வித் 7 eyes என்னன்னு படிக்கலாம். ஆர் ரேதர் நமக்கு தெரியும் அது மெசையான்னு நமக்கு தெரியும் மேபி. பட் ஒய் ஸ்டோன், ஒய் 7 eyes வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் அபவுட் ஜீசஸ், பிகாஸ் இட் சேஸ் ரிமூவ் த இனிக்விட்டி ஆஃப் த லேண்ட் இன் ஒன் டே. ஒரே நேரத்தில் ஒரே ஷார்ட்டில் முடிஞ்சிடும், கரெக்ட்? அதே கிராஸ் அன்னைக்கு அது நடந்து முடிஞ்சிச்சு, ரைட்? த சின்ஸ் ஆர் டன், ஒர்க் ஃபார். அதுக்கு திரும்பலாம் ஒர்க் இல்லை, அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் இல்லை. ஒன் டைம் ஒரே ஷார்ட் ஒன்ஸ் நடந்துச்சு. அதுவும் ஹீப்ரூஸில் இருக்குல்ல, ஒன்லி ஒன்ஸ் ஹீல் பி புட் ஆன் த கிராஸ், ஒன்லி ஒன் டைம் இட் வில் பி டன். ஆமாம், ஒரே டைமில் நடந்து முடிஞ்சிச்சு. தட் வாஸ் சஃபிஷியன்ட், தட் வாஸ் இனஃப், இல்லை? அதனால நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். அதனால் டெஃபினட்டாக ஜீசஸ். ஏன் ஜீசஸ் இஸ் த ராக்? மனசில் கொண்டு வந்துக்கோங்க. அகெயின் இதுவும் நம்ம படித்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஒன்லி ஐ எம் ரிமைண்டிங் யூ. ஸோ டெசர்ட்டில் மோசே ஆரன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்போது எங்கேருந்து தண்ணி கிடைக்கும்னு கேட்கும் போது இந்த ஒரு தண்ணி அங்கே ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை போய் அடிங்கன்னு சொல்லுவார் அவர். ஸோ எவ்வளவோ கல் இருந்திருக்கும்ல. ஸோ அதனால் டெஃபினட்டாக இது ஒரு பர்டிகுலர் ஸ்டோன், பர்டிகுலர் ராக். அந்த ராக்கில் தான் அடிக்கிறாங்க. அந்த மோசையை அடிப்பார், அதில் அடிக்கிறதுல தான் தண்ணி வருது. ஸோ இதோட மீனிங், ராக் ஜீசஸ் அடிக்கிறதுனால, ஸோ ஹீ இஸ் அடிபடுறாரு நமக்காக, இல்லை? ஸோ நம்மளால் அடிபடுறதுனால அவுட்புட் என்னது? தண்ணி இஸ் யூஸ்வலி ஹோலி ஸ்பிரிட். திஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் போர்ட் அவுட், இல்லை? ஸோ இட் இஸ் போர்ட் அவுட். ஸோ ஹீ இஸ் போர்ட் அவுட் டு அஸ். பெனிஃபிஷரி நம்ம தான் பெனிஃபிட், நமக்கு தான் பெனிஃபிட். கல் அடிபடுது, பெனிஃபிட்டு மக்களுக்கு, கரெக்டா? ஸோ தட் இஸ் அ குட்டி டைப் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் கம்மிங். ஸோ
இந்த இந்த கல் வந்து சும்மா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கங்கே ஒரு கல்லை அடிக்கலை. ஏன் இது நமக்கு தெரியும்? மோசே அடுத்த தடவை கல்லிட்ட பேசு உனக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லும் போது அடிக்க தேவைப்படலை. ரிமெம்பர் ஒன்லி ஒன்ஸ் மோசே திரும்ப அடித்தனால தான் அவ்வளோ ஒரு ஹீ டிடன்ட் என்ஜாய் கானான். இல்லை, கானானுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிற அந்த பெருமை அவருக்கு கிடையாது. ஹீ டிடன் சி, ஹீ டிடன்ட் டேக் த பீப்புள் இன்சைட். அவருக்கு அது பனிஷ்மெண்ட்டாக போச்சு. அது எதனால? ரெண்டாவது வாட்டி அடித்தனால. அது அந்த அந்த கடவுளுடைய பேட்டர்னுக்கு ஃபிட் ஆகலைல்ல, அதனால தான் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். ரைட்? ஸோ இதை வந்து பாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 1 Corinthians 10ல் he'll say they drank of that spiritual rock that followed them. பாருங்களேன், அந்த ராக் அவங்க கூடயே போயிருந்திருக்கு. அண்ட் தட் ராக் வாஸ் கிரைஸ்ட். ஓகே, ஸோ இதிலிருந்து இன்னும் இன்னும் கிளாரிட்டியாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ராக் வாஸ் ஜீசஸ். ஸோ அந்த ராக் ஸ்பெஷலாக வந்து ஆரம்பிக்கிறது இதில் இருக்கும். அப்புறம் ஆக்சுவலாக இன்னொரு இடத்துலையும் இருக்கும். ஜேக்கப் வந்து தலை வச்சு படுக்கும் போது ஓகே, ஜேக்கப் தப்பெல்லாம் பண்ணிட்டு ஐசக்கும் அம்மாவும் அப்பாவும் நீ மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க இல்லையா? அப்போ ஹீ ரன்ஸ் அவே. அப்போது அந்த லுஸ்ன்ற ஒரு இடத்துல தலையை வச்சு தூங்கும் போது தான் ஹீ சீஸ் தட் பியூட்டிஃபுல் ட்ரீம். ஒரு படி ஏஞ்சல்ஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர இருக்கிற மாதிரி ஹீ சீஸ் தட் ட்ரீம். எழும்பி அவர் என்ன பண்ணுவார்? இந்த இடம் கடவுளுடைய இடம் அப்படின்னு சொல்லி பெய்ட்னா அரபிக்கில் கூட வீடு, இஎல் ஸ்டாண்டிங் ஃபார் காட், பெத்தேல்னு அந்த ஊருக்கே பேரை மாற்றிட்டு அந்த கல்லை அனாயிண்ட் பண்ணுவார். ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுலேயும் அந்த ராக் பீயிங் அனாயிண்டட் வந்துடும் இல்லை? அங்கேயும் ஒரு டைப் ஒன்று பில்ட் ஆகும் அந்த ராக்குக்கு. அந்த படம் போடலன்னா. அதே மாதிரி மோசஸ் வந்து காட் ஐ வாண்ட் டு சி யுவர் க்ளோரின்னு கேட்டோடனே வாட் வில் காட் சே? யூ கேனாட் சி, நீ பார்க்க முடியாது. ஆனால் பிளவுண்ட ஒரு ராக் இருக்குல்ல, ஒரு கிளெஃப்ட் ராக். அப்போ என்ன அடிபட்ட ஒரு ராக் மாதிரி இல்லை, அதில் போய் மறைஞ்சு இருந்துக்கோ, நான் உன்னை க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அதுவும் அந்த மறைவு யார் கொடுக்குற மறைவு? ராக் கொடுக்குற மறைவு. அகெயின் ஸோ மச் லைக் வாட் வி ஆர் லேர்னிங் நவ் இல்லை? ஸோ ஜீசஸ் காட் டெல்ஸ் ஹியர் இஸ் அ பிளேஸ் பை மீ, என் பக்கத்தில் இருக்கு இந்த இடம். யூ ஷால் ஸ்டாண்ட் ஆன் த ராக், ஸோ இட் ஷால் பி வைல் மை க்ளோரி பாசஸ் பை. ஐ வில் புட் யூ. பாருங்களேன், எல்லாமே ராக்கு கடவுள் பக்கத்தில் இருக்குது. நீ ராக் மேலே நின்றுக்கோ, ஆனால் அதில் ஐ வில் புட் யூ இன் த கிளெஃப்ட் ஆஃப் த ராக். அதில் ராக்குக்குள்ளே உன்னை வந்து மறைச்சிடுறேன் இல்லை? அண்ட் கவர் யூ வித் மை ஹேண்ட் வைல். அமேசிங் அமேசிங் அமேசிங். ஓ மை குட்னஸ், அமேசிங். யா, ஸோ திஸ் இஸ் த கிளெஃப்ட் ராக், அடிப்பட்ட ராக். ரைட்? இந்த மோசே தண்ணி வர்றதும் அடிப்பட்ட ராக். ரைட்? ஓகே. ஓ, ஐ திங்க் மை அனிமேஷன் இஸ் நாட் கரெக்ட் ஹியர். ஓகே, இந்த ஸ்டோன் இல்லைன்னா ராக் அப்படின்ற உவமை, அந்த மெட்டஃபார் நிறைய இடத்துல பைபிளில் இருக்குது. நான் சில வசனங்கள் காட்டுறேன் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக. த ஸ்டோன் தட் த பில்டர்ஸ் ரிஜெக்டட் ஹஸ் பிகம் த கார்னர் ஸ்டோன். அது ஆக்சுவலாக சாம். ஓகே, சாமில் இருக்கும். ஆனால் அது ஜீசஸ் வில் யூஸ் தட் வேர்ஸ். இந்த ஒரு பேரபிள் சொல்லிட்டு எப்படி ஒரு வைன் இருக்கும், அதில் நிறைய அதை லீஸுக்கு விட்டுட்டு ஓனருக்கு படுற கஷ்டம் அதெல்லாம் சொல்லிட்டு எண்டிங்கில் இதே வசனத்தை சொல்லி முடிப்பார். ஓகே, ஸோ ஹி யூசஸ் திஸ் வேர்ஸ். அச்சோ, அனிமேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, சாரி. பட் த சேம் திங் ஆல்சோ அப்பியர்ஸ் இன் ஆக்ட்ஸ் 4:11. அதுக்கு ஃப்யூச்சர்லேயும் ஏன் ஜீசஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன். ரிமெம்பர், அவரை வச்சு தான் the whole thing is building இல்லை? கிறிஸ்டியானிட்டி இஸ் கெட்டிங் பில்ட். ஸோ கார்னர் ஸ்டோன் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் ஆக்சுவலாக இந்த கேப் ஸ்டோன், கார்னர் ஸ்டோனுன்ற கல் ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒரு கார்னர் இல்லை, இந்த ஆர்ச்சில் இருக்க சென்டர் ஸ்டோன். அந்த ஸ்டோனை எடுத்தால் என்ன ஆகும்னு தெரியுமா? ஆர்ச்சே விழுந்துடும், எல்லாமே விழுந்துடும். ரைட்? ஆமாம், அதுதான் மோர் மீனிங் இருக்குது. ஆல்சோ த கேப் ஸ்டோன் மீன்ஸ் அந்த சென்டரில் ஆர்ச்சில் இருக்க சென்டர் ஸ்டோன். ஸோ அது அங்கே வச்சுருந்தா தான் நிற்கும் எல்லாமே, இல்லைன்னா அது இட் ஆல் ஃபால் டவுன். இப்போ இந்த ஆர்ச் மேலே தான் ரூஃப் இருக்கும் இல்லை, எல்லாம் நிற்கும். ஸோ எவ்ரி திங் வில் ஃபால் டவுன்.
ஸோ அந்த கேப்ஷனோட மீனிங் கொஞ்சம் ஸ்மால் டிஃப்ரென்ஸ், பட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ சாம்லேருந்து ஆக்ட்ஸ் வரைக்கும் அந்த வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐசையா 8:14 பார்த்தீங்கன்னா, he will be a sanctuary, a stone of stumbling and rock of offense. அவர் சாங்சுரியாகவும் இருப்பார், ஆனால் சிலருக்கு அது இடரல் உண்டாக்கும். லைக் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மனசில் விளங்காது, அவங்களுக்கு அது விளங்காத ஒரு காரியமாகவும் இருக்கும்னு சொல்லி ஐசாயால் ஒரு வசனம் இருக்குது. அந்த மீனிங்லேயும் பால் கொரிந்தியன்ஸில் இருக்குது. 1 கொரிந்தியன்ஸில் யூதருக்கு எப்படியா இடரல் தான் உண்டாக்கும். ஏன்னா அவங்க பைபிள்லேருந்து தான் ஃபுல்லாக இருக்குது மெசையா வருவார். ஆனால் அந்த கிராஸ் அவங்களுக்கு விளங்கலை. ஜீசஸ் ஒரு கஷ்டப்படுற ஒரு மெசையாவார் வருவார், சஃபரிங் மெசையா அவங்களுக்கு விளங்கவே இல்லை. அவங்களுக்கு இட் வாஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக், இட் வாஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தெம். க்ரீக் ஆர் மற்ற ரிலிஜன் ரொம்ப ஞானம் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு, லாஜிக் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு கிராஸ் விளங்கலை. ஹவு காட் கேன் கம் அண்ட் டை, அவங்களுக்கு அது தே கேன் நாட் டைஜஸ்ட் இட், தே கேன் நாட், அது அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ட்ரு ஆகாது. ரைட்? ரோமன்ஸ் 9:3லேயும் பால் இதே இந்த ஐசாயா 8:14 யூஸ் பண்ணியிருக்கார். பட் அகெயின் ஜீசஸ் பீயிங் லைக் அ ஸ்டோன், அந்த 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 கான்செப்ட் அஸ் அ ஸ்டோன். ஹீ இஸ் அ ப்ரெஷியஸ் ஸ்டோன்ட்டு ஐசாயா 28:16 இருக்குது, பீட்டர்லேயும் இருக்குது. ஸோ யூ கெட் த பிக்சர் இல்லை? ஆல்சோ டேனியலோட நெபுகத்நேசரோட ட்ரீமில் எல்லா எம்பையரையும் அடித்து நொறுக்கிறது ஒரு ராக் இல்லை, யார் கையும் படாத ஒரு ராக். ரைட்? அந்த போர்ஷன் இருக்குது. ரெவலேஷனில் ஜீசஸ் கம்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்ஸ் இட். ஓகே, ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் டு யுவர் மைண்ட். இதுவும் தப்பானதில். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ் ஆஸ் அ சால்வேஷனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் அப்படின்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். த ஸ்டோன் இல்லை இட்ஸ் அ பிக் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஹீ இஸ் ஆல்சோ த கம்மிங் கிங். அப்போ நம்ம சர்வ் பண்ணணுன்றதும் we can understand. No wonder build upon this rock. உங்கள் லைஃப்பை இந்த ராக்கில் பில்டு பண்ணுங்க, அந்த வீட்டை இந்த ராக்கில் பில்டு பண்ணுங்க. வேறு எந்த இதில் பில்டு பண்ணாலும் கஷ்டம் வரும்போது அடிபட்டு போயிடும். கரெக்ட்? அதை தான் ஜீசஸ் சொல்கிறார், பில்ட் ஆன் த ராக். ரைட்? யா, எவ்ரி திங் ஷுட் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் த ராக். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஸ்டோன் வித் 7 ஐஸில். அந்த ஸ்டோன் இல்லைன்னா ராக்ன்றதும் ஜீசஸை குறிக்கிறது. தெரிஞ்ச கான்செப்ட் தான், பட் அந்த கோர்வை பைபிளில் எத்தனை வாட்டி கடவுள் நமக்கு அதை புரியறதுக்காக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காருன்றது இட்ஸ் வெரி கிளியர். அதே மாதிரி இந்த 7 ஐஸ்ன்றது. ஓகே, ஸோ ஸ்டோன் ராக் ஜீசஸ் வி நோ. ஐஸ் நார்மலாகவே இல்லை, ஒரு கடவுள் எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்காரு, பார்த்துட்ருக்கிறாரு, எல்லாம் அவருக்கு he knows everything. அந்த மீனிங் we can understand. There is nothing wrong, that is perfectly right. அது தெரிஞ்ச வசனம், அதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்கட்டும். இந்த பிக்சர் at the back is actually a galaxy. Okay, it's a Helix nebula அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேலக்ஸி. இட்ஸ் இந்த ஆக்சுவல் ஷேப் ஆஃப் அன் ஐ. ஓகே, அந்த பியூப்பிள் அதை கூட ஒரு பிக்சரில் மார்க் பண்ணியிருந்தது, கண்ணில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஜஸ்ட் அ கான்செப்ட். ஓகே, நான் அதுதான் கடவுளோட கண்ணுலாம் சொல்லலை. ஓகே, டைம் ஆயிட்டோ? ஆமாம், ஆகுது. 2 Chronicles 16:9 ஐஸ் ஆஃப் த லார்ட் ரன் டு அண்ட் ஃப்ரோ த்ரூ அவுட் த ஹோல் எர்த். இல்லை, அவர் எல்லாம் பார்த்துட்ருக்காருன்ற காரியம். ஜோப் 34:21 his eyes are on the ways of man, he sees all his steps. ஸோ நடக்கிற காரியம் மட்டும் இல்லை, மனசளவுலையும் he can see everything. சாம்ஸில் ஐஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஆன் த ரைச்சியஸ். இல்லை, அப்போ அவங்க படுற கஷ்டங்கள்லாம் தெரியும், அதனால் அவங்க அவங்களுடைய குரலையும் கடவுள் கேட்பார். ப்ராவர்ப்ஸில் சாலமன் சொன்ன, ஃபார் த வேஸ் ஆஃப் மேன் are before the eyes of the Lord, and he ponders all his paths. Very much like Job, இல்லை? ஜோப் சொன்னது மாதிரி. இன்னொரு வசனம், eyes of the Lord are in every place, keeping watch on the evil and the good. எல்லாம் தெரியும் அவருக்கு. ரைட்? ஜெரமையாவில், for my eyes are on the ways, all their ways, they are not hidden from my face, nor is there iniquity hidden from my eyes. இனிமேல் வர்றதெல்லாம் பார்த்தா மோர் ஜட்ஜ்மெண்டல் ஆயிரும்.
Jeremiah 32, you are great in counsel, mighty in work, for your eyes are open to all the ways of the sons of men. மனுஷர் பண்ற எல்லா காரியங்களையும் தெரியும் உங்களுக்கு. To give everyone according to his ways, according to the fruit of his doings. அவங்க நடத்தை மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் நீர் கொடுப்பீரு அப்படின்னு சொல்லி ஜெரமையால இருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஹீப்ரூஸ், there is no creature hidden from his sight. All things are naked and open to the eyes of him, and we have to give account to him. As we go time ஆக it's becoming more judgmental, right? So the stone with the 7 eyes, okay? So definitely he knows everything என்றது ஒரு பாயிண்ட், நோ ப்ராப்ளம். பட் அந்த 7ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அதனால் லெட் ஹாவ் அ லுக் அட் ரெவலேஷன் 5:6. ரெவலேஷன் 5:6 பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் 5ல் என்ன இருக்குது? த்ரோன் ரூம் இல்லை, அண்ட் ஜான் இஸ் இன் த காட்ஸ் த்ரோன் ரூம். அண்ட் அங்கே அவரை வந்து சொல்கிறாங்க, லயன் ஆஃப் ஜூடா இருக்கிறாரு, அவர் தான் இந்த ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி வேர்ஸ் 5ல் சொல்லியிருக்கு, ரெவலேஷன் 5:5. அப்போ வேர்ஸ் 6ல் என்ன இருக்கணும்? ஜான் அழுறதை நிறுத்திட்டு கண்ணை திறந்து பார்த்தாக்கா ஒரு லயனை எதிர்பார்த்து he should have seen a lion இல்லையா? ஏன்னா லயன் தானே, lion of the tribe of Judah is hereன்னு சொல்கிறாங்களே. But he looked, and in the midst of the throne and the 4 living creatures, in the midst of the elders, stood a lamb. Lion-ஐ பார்க்கல, lamb-ஐ பார்த்தாரு. As though it had been slain. இல்லை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தாரு. That lamb had 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent into all the earth. அதான் அந்த விஷயம் தான் நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட். இப்போ ரெவலேஷனில் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அந்த 7 eyes ஏன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. என்னது? 7 eyes are the 7 spirits of God. ஸோ கடவுள் எல்லாம் பார்க்குறாருன்னா, இட் இஸ் Holy Spirit looking at things and going back, and the triune God, they know everything, right? So but it's the Spirit who is doing that job அப்படின்ற ஒரு குட்டி கொஞ்சம் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இல்லை? இந்த 7-fold ஸ்பிரிட்ன்ற கான்செப்டும் ஐசாயாவில் இருக்குது. யாரோ இருந்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? ஐசாயா சாப்டர் 11, 1-5. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்ப இதுல ஒருத்தரை பத்தி பேசியிருக்கு, கரெக்டா? அவர்னு வருது. அது யார் அந்த அவர்? டெஃபினட்டா மெசையா, ஜீசஸ். வெரி குட். எதை வச்சு ஜீசஸ்னு we can understand? பிகினிங்ல he is the branch. நோட் பண்ணீங்களா? ஒரு துளிர் he is the branch, right? Okay, so he is the branch. அந்த branch என்னெல்லாம் ஸ்பெஷல்? 7-fold spirit is with him. Correct? You got that picture? Right? So you that will be very clear. So the 7-fold spirit-ம் ஏன் டெம்பிளில் இருக்கிற மெனோரா, அந்த லேம்ப்பு 7 காம்புள்ள லேம்ப்ன்றதும் அதுக்கும் ஒரு லிங்க் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ நைஸ். அந்த 7-fold ஸ்பிரிட் என்னெல்லாம்? மெயின் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். ஆனால் அவர் கேரக்டர்ஸ்: ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் மைட், அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் த லார்ட். ரைட்? ஸோ 7-fold spirit. In the 7-fold spirit is
on the branch, right? So அப்போ ஜீசஸும் ஹோலி ஸ்பிரிட்டும் சேர்ந்து, மேக் சென்ஸ்? Absolutely, right? ம். Baptism யோசிச்சு பாருங்க, ஜீசஸோட baptism, he is filled by the spirit, right? வளர்றாரு, and at that age of 30 he is extra, like, and the sevenfold spirit is coming down in that baptism, and then he starts his ministry. So again அங்கேயும் God and spirit சேர்ந்து, Jesus and spirit சேர்ந்து செய்கிற காரியங்கள் இருக்கும் இல்லை? So now we can understand this more. For behold the stone, அது ஜெகரியா 3:9 வாசிக்கிறீங்களா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஜகரியா 3:9. ம் 9. ம் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரவேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சூப்பர் இல்லை? ஸோ ஐசாயாவில் இருக்கிற அந்த பிரான்ச் அண்ட் செவன் ஃபோல்ட் ஸ்பிரிட்டும் ஜக்கரியாவுக்கு கொடுத்த இதுவும் வெரி சிமிலர். அண்ட் ஆல் தட் ஹேப்பன்ஸ் இன் when Jesus comes, spirit filled Jesus will take the iniquity in one day. Are we okay? ஸோ இதெல்லாம் யாருக்கு சொல்கிறாங்க? ஜாஷ்வா த ஹை ப்ரீஸ்ட்டுக்கு ரேக்ஸை ரிமூவ் பண்ணுற ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். அந்த காரியம் நடக்குது. அது இன்னும் எப்படி நடக்க போகுது அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் சொன்னால் விளங்கி இருக்காது ஜக்கரியாவுக்கு. ஆனால் ஒரு ஹோப் இருக்கிற ஒரு மெசேஜ், ஒரு பிரான்ச் வரப்போகுதான். இல்லை, அந்த அந்த பிரான்ச்சுக்கு 7 ஐஸ் இருக்கிற ராக் மாதிரி. அண்ட் அந்த டைமில் நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும். இதே தானே ஜக்கரியா, சாரி, ஜாஷுவாக்கு விஷனில் சொன்னதும் அதே தான். உன்னோட இனிக்விட்டியெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு தானே சொல்கிறாரு இல்லையா? அதே வேர்ட்ஸ் தான் இங்கேயும். ஸோ சேம் திங் வில் ஹேப்பன். பட் ஒரு லேட்டர் ஆன் அதோடைய கேரக்டர்ஸை மட்டும், மெசையோட கேரக்டரை மட்டும் சொல்லி அந்த ஹோப் உள்ள மெசேஜை கடவுள் சொல்லி வைக்கிறாரு. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குமா? அதுதான் இந்த 10th verse. அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ட் பீஸ், பர்ஃபெக்ட் ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் அதுக்கப்புறம் நடக்க போகுது. இப்போ உடனே நடக்காது. ஏன்னா இப்போ இந்த இப்போ இருக்கிற ஸ்திதி என்ன? ஆல்டரை கட்டிட்டு டெம்பிளை இன்னும் கட்டி முடிக்கல, அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. பட் காட் இஸ் என்கரேஜிங் தெம். ஒரு காலம் வரும், ஒரு அமேசிங் பிரான்ச், ஸ்பிரிட் ஃபில்டு பிரான்ச் வில் கம், இனிக்விட்டி எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். லைக் பட் there's a long time gap. பட் அது இருக்கும், நடக்க போகுது, மனசு தளராதீங்க, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ திஸ் ends with that last verse. 10th verse வாசிக்கிறீங்களா? ஜக்கரியா 3:10. ஓகேம்மா. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன் தட் டே, இனிக்விட்டிலாம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஆன பிறகு யூ வில் பி ஸோ ரிலாக்ஸ்ட், யூ வில் பி ஸோ பீஸ்ஃபுல். செழிப்பு வேற இருக்குது. வைனுக்கு அடியிலையும் ஃபிக்ட்ரிக்கு அடியிலையும் உட்காந்து கதை பேசி அப்படி இருக்க முடியும், ரைட்? அது அப்சல்யூட் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதை சொல்லி இட் இஸ் எண்டிங், இந்த விஷன் ends. ஓகே, கேன் யூ கிவ் மீ 5 minutes? ஓகே, ஸோ இந்த விஷனில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஜாஷுவாக்கு கிடைக்கிற அந்த சால்வேஷன் இமேஜ் பார்த்தோம். அண்ட் ஒரு பிரான்ச் அண்ட் அ ஸ்டோன் வித் 7 eyes மாதிரி ஒருத்தர் வருவார், வந்த பிறகு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் திஸ் சாப்டர், தட்ஸ் வாட் வி ஸ்டடிட் இன் திஸ் சாப்டர், ரைட்? ஸோ சால்வேஷன் தான் மெயின் மெசேஜ். ஐ டிட் ஒன் மோர் ஸ்லைட் பட் இட் வில் டேக் சம் டைம். வேணாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் படிப்போம். ஓகே, ஐ க்ளோஸ் நவ். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 3 and this is the 4th vision of Zakaria, கடவுள் கொடுத்தது. ஓகே, ரைட். எனி தாட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? ரைட், அக்கா சாந்திகா, ஓவர் டு முடிச்சிடலாமா? ரெமி காணோம், இருந்தா கேப்பா ஏதாவது டவுட்டு, ஆளை காணோம். எனிவே முடிச்சிடலாமாம்மா? ஓகே.
அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சகரியா புத்தகத்தை கர்த்தாவே 3 அதிகாரத்தை முடிக்க நீங்க கிருபை செய்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. தொடர்ந்து மகளோடு இடைப்படுங்க. இனி வரும் காலங்களிலும் கர்த்தாவே, இவைகள் யாவும் எங்களுக்கு எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே பதித்தருளுங்க சுவாமி. வெறுமையாய் கேட்டுவிட்டு போகாதவர்களாய் கர்த்தாவே, அதன்படி செயல்படுகிறவர்களாயும் இருக்கத்தக்கதான பலனை நீங்க கொடுத்தருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, இந்த வீக்கெண்டே உம்முடைய கருத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான கர்த்தாவே, ஓய்வு நாளை நீர் எங்களுடைய வாழ்விலே கட்டளையிடுவீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் கூட இருந்தருளுங்க, வழி நடத்துங்க, கிருபையாய் கூட நடத்தி அருளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். And thank you, people. தேங்க்யூ பமிலா. தேங்க்யூமா. Thanks. Thank you, ma. Pamela, thank you. Thank you, Thank Angie. you, everyone. Thank you, Akka. Irish has joined today. Thank you, Irish. Thank you, Akka. Thank you, Akka. Welcome, Irish. Amen, Akka. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஆமா, தெரியும். வெல்கம். இந்த டைமிங் ஓகே தானே உங்களுக்கு? ஆமா ஆமா, ஏன்னா நான் அப்படி பண்ணும்போது பட் ரொம்ப எனக்கு என்னதுக்கா? என்னது ஐரிஷ் சொல்லுங்க. ஆமா, இந்த டைம்க்கு ரொம்ப கரெக்டான டைம் அக்கா. ஓ, காலையில perfect. கொஞ்சம் ஒர்க் முடிச்சிரும், அடுத்து ஆஃப்டர்நூனுக்கு முந்தின டைம். சோ எனக்கு கரெக்டா இருக்கு. பர்ஃபெக்ட். ஓகே. ஆமா, 7 o'clock இருக்கிறது ஓகே இல்லையோ? கஷ்டமோ? கொஞ்சம் ஆமா, ஏன்னா எனக்கு அந்த டைம்ல தான் பிள்ளைங்களை சாப்பிட அது வைக்கிறது சரி. கொஞ்சம் கஷ்டமா அது இருக்கு. சரி. இது சாட்டர்டே எனக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா. Perfect. Okay. Whenever God allows. ஆமா, சரி. ஓகே அக்கா. Thank you. Bye. Bye. Bye, ma. Bye. Bye. See you tomorrow, Pamela. See you, ka. Welcome home. Yeah. புது வீட்டுக்கு போறோம் நாளைக்கு.